Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஆசையும் விருப்பமும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஒரு அப்பாவா இருக்கலாம் இல்ல அம்மாவா இருக்கலாம். நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட எப்படிலாம் தமிழ் வாக்கியங்கள் பேசுவீங்களோ அந்த தமிழ் வாக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 55 சென்டென்சஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 55 சென்டென்சஸை நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் பிள்ளைங்க கிட்ட சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களும் இங்கிலீஷில் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வீடியோ கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ தயவு செய்து என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் உங்கள் பிள்ளைங்களாலையும் நல்லாவே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே நான் 7 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மார்னிங் ரொட்டீன். காலைல எந்திரிச்ச உடனே உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் எப்படிலாம் பேசணும் அந்த சென்டென்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் டு ஸ்கூல் ட்ராவல். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் அவங்க ட்ராவல் பண்ணும்போதும் அவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையுமே எப்படி பேசணும், இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் அண்ட் ஸ்டடி டைம். ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும், படிக்கிறது எப்படி படிக்கணும், ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டிங். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் அண்ட் டிசிப்ளின். நீங்கள் எப்படி நடக்கணும், உங்கள் பிள்ளைங்க எப்படி நடக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் டெய்லி என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 7 பாயிண்ட்டை நான் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக 55 தமிழ் வாக்கியங்கள் வரும். இந்த 55 தமிழ் வாக்கியங்களும் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க. ஸோ அதனால் தயவு செய்து எல்லா தமிழ் வாக்கியங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடியே பொறுமையாக மெதுவாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட்டுக்குள்ளே இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெட்லேருந்து எந்திரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக அம்மா அப்பா யாராவது ஒருத்தங்க காலையில் பிள்ளைங்களை பார்த்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, தம்பி டைம் ஆச்சு தம்பி பெட்லேருந்து எந்திப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தான். நிறுத்தி நிதானமாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெட்ல இருந்து எந்திரி அப்படின்னா கெட் அப் ஃப்ரம் த பெட். கெட் அப் அப்படின்னா எந்திரி அப்படின்னு அர்த்தம். கெட் அப் எந்திரி. எதுலேருந்து எந்திரிக்க சொல்லியிருக்கோம், பெட்டில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லும். அப்போ பெட்டில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் த பெட். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? கெட் அப் எழுந்திரு, ஃப்ரம் த பெட் பெட்டில் இருந்து. எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? கெட் அப் ஃப்ரம் த பெட் பெட்டில் இருந்து எந்திரி. அடுத்து பாருங்களேன், பல் தேய்க்கவும். பிள்ளைங்களை எந்திரிச்சோன்னா என்ன சொல்லுவோம், ப்ரஷ்ஷை கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் அதை? ப்ரஷ் your teeth. brush your teeth சொல்லுவோம் பார்த்தீங்களா. brush your teeth ஈஸியாக இருக்கா? பெட்லேருந்து எந்திரி அப்படின்னா get up from the bed. பல் தேய் அப்படின்னா brush your teeth. இப்போ அடுத்து பாருங்களேன், குளிச்சுட்டு வா, டைம் ஆச்சுப்பா சாப்பிட்ணும், போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. குளிச்சுட்டு வான்னு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. Take a bath. Take a bath. குளிச்சுட்டு வா. ஈஸியாக இருக்கா? இந்த 3 சென்டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? காலைல பெட்லேருந்து எந்திரிக்க சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ண சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் குளிக்க சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறீங்க? 3 சென்டென்ஸை அப்படியே வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கும். உங்களோட ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வரிசையாக காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். பெட்லேருந்து எந்திரி அப்படின்னா get up from the bed. பல் தேய் அப்படின்னா brush your teeth. குளிச்சுட்டு வா அப்படின்னா டேக் அ பேத்.
இந்த 3 சென்டென்ஸ் ஈஸியாக புரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல எஞ்ச உடனேயுமே உங்கள் பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் நிறைய சென்டென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை கவனமாக கவனிங்க. உங்களோட ஆன்சரை பின்னாடி காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், தலையை தோட்டு. உங்கள் பிள்ளைங்களை குளிக்க சொன்னீங்க, குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே என்ன சொல்லுவோம்? துண்டை கொடுத்துட்டு தலையை தோட்டுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் சரளமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் சூப்பராக பேச ஆரம்பிச்சிருங்க. ப்ளீஸ் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட என்ன பண்ணணும்? ஒரு சில சென்டென்ஸாவது இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க கூட பேசி பழகணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும், நம்மளும் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஆசையும் விருப்பமும் வரும். உங்கள் கீழே தாங்க இருக்குது எல்லாமே. பாருங்களேன், தலையை தோட்டு அப்படின்னா வைப் யுவர் ஹேர். வைப் அப்படின்னா தோற்றுறது, யுவர் அப்படின்னா உன்னுடைய, ஹேர் அப்படின்னா தலைமுடிய. வைப் யுவர் ஹேர், வைப் யுவர் ஹேர், உன்னுடைய தலைமுடிய துவட்டு. அடுத்து பாருங்களேன், உன் தலைமுடிய சீவு. தலையை தோட்டணுன்னு என்னெல்லாம் தேய்ச்சி விட்டு உன் தலைமுடியை சீவுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லுவேன் இதை? உன் தலைமுடியை சீவு. சீவுறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கோம். சீவுறதுக்கு கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோம் யுவர் ஹேர். வைப் அப்படின்னா தோற்றுறது. நல்லா கவனிங்க. வைப் அப்படின்னா தோற்றுறது, கோம் அப்படின்னா சீவுறது. ஈஸியாக இருக்கா? மறந்துடாதீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கிட்ட தலையை தோற்றுறதுக்கு வைப் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லுங்கள், தலையை சீவுறதுக்கு கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லுங்கள். புரிஞ்சா? அடுத்து பாருங்களேன், உன்னோட யூனிஃபார்மை போடுப்பா சொல்லும் பார்த்தீங்களா? உன்னுடைய யூனிஃபார்மை போடுப்பா. எப்படி சொல்லுவேன் இதை? வியர் யுவர் யூனிஃபார்ம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? தலையை தோட்டு, வைப் யுவர் ஹேர், தலைமுடிய சீவு, கோம் யுவர் ஹேர், உன் யூனிஃபார்மை போடு, வியர் யுவர் யூனிஃபார்ம். நீங்களா தயவு செய்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம 6 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இந்த 6 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப பேசிக் தான். டெய்லி எல்லா அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக பேசுவீங்க. கண்டிப்பாக பேசுவீங்க தானே? ஓகே, அப்போனா என்ன பண்ணணும்? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் இங்கிலீஷில் பேச சொல்லிக் கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் தயவு செய்து பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரல அப்படின்னா 2-3 தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரே சென்டென்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 தடவை கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாதுங்க. நம்ம ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பேசிடலாம். இப்போ இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸை உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸஸ்க்கான பிபிடி ஃபார்மட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மட் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வித் உங்களுக்கு வீடியோ லிங்க்கோடு வரும், விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், காலை உணவு சாப்பிடு. எல்லாமே ரெடியாகி பிள்ளைங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ சாப்பாடு தான் கொடுக்கணும், காலைல சாப்பாடு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், eat your breakfast. eat your breakfast. eat your breakfast. காலை உணவு சாப்பிடு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசி பழகும்போது இந்த ஈட் அப்படிங்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா ஹேவ் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஹேவ் அப்படின்னாலும் சாப்பிடு அப்படின்னு தான் அர்த்தம், ஈட் அப்படின்னாலும் சாப்பிடு அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம ஈட் அப்படிங்கிறத சொல்லும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம தமிழில் சாப்பிடு அப்படிங்கிறத நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அர்த்தம் வரும். பட் இங்கே நீங்கள் ஹேவ் வச்சு பேசுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட், காலைல உணவு சாப்பிடு. இப்போ மதிய உணவு சாப்பிடு, இதை எப்படி சொல்லுவோம்? உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து பாருங்களேன், உன் புத்தகங்களை பையில் வை. உன்னோட புக்கெல்லாம் பையில் வைப்பா. எப்படி சொல்லுவோம்? இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். புட் your books in the bag. நல்லா கவனிங்க. புட் அப்படின்னா வைக்கிறது, யுவர் அப்படின்னா உன்னுடைய,
புக்ஸ் அப்படின்னா புத்தகங்களை, இந்த பேக் அப்படின்னா பையில், பைக்குள்ள. ஓகேங்களா, புரிஞ்சா? புட் யுவர் புக்ஸ் இன் த பேக், புட் யுவர் புக்ஸ் இன் த பேக். எல்லாம் வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுங்க. பக்கத்தில் கூட பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உட்கார வைங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு சென்ஸும் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட பேசி பழகுங்க பார்க்கும். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட புத்தகத்தை பையில் வைங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய சொல்லலாம். இப்போ புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து வெளில எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த சென்ஸ் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ப்ராக்டிக்கலாக பேசுங்க பாருங்களேன். உங்களோட புக்கெல்லாம் பைக்கில் வைப்பா அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள். புட் யுவர் புக்ஸ் இன் த பேக். அப்போ உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒவ்வொன்றா எடுத்து பைக்கில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸை ஒவ்வொரு நாளாக நீங்கள் பேசி பழகும்போது, அதை செஞ்சு பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. அடுத்து பாருங்களேன், உன் காலணிகளை அணிந்துகொள். ஸ்கூலுக்கு கரெக்டாக கிளம்பிட்டாங்க, பேக்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வெளியில் வந்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஷூஸ் போடுவா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசி பழகுங்க. நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சென்டென்ஸை அப்படி உங்கள் பிள்ளைங்களை ஷூ போட சொல்லும் போது அப்படி இங்கிலீஷில் சொல்லி பாருங்களேன். 2 நாள் சொல்லி பாருங்கள், ஈஸியாக பழகிடுவீங்க. உன் காலணிகளை அணிந்து கொள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. புட் ஆன் யுவர் ஷூஸ். புட் ஆன் யுவர் ஷூஸ். புட் ஆன் யுவர் ஷூஸ். உன்னுடைய காலணிகளை அணிந்து கொள். ஈஸியாக புரியுதா? நல்லா இருக்கா? ஓகே, நல்லா பாருங்களேன். காலை உணவு சாப்பிடு அப்படின்னா ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேசணும். உன் புத்தகங்களை பையில் வை அப்படின்னா புட் யுவர் புக்ஸ் இன் த பேக் அப்படின்னு பேசணும். உன் காலணிகளை அணிந்து கொள்ள அப்படின்னா புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு நம்ம பேசணும். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் எனக்காக ப்ளீஸ் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட எப்படியாவது இங்கிலீஷில் பேசி பழகுங்க. நிறைய பேருக்கு என் பிள்ளைங்கக்கிட்ட நான் என்ன தான் பேசணும், என்ன பேசுனே தெரியலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய ஒரு 55 சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. இந்த 55 சென்டென்சஸை நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக பேசி பேசி பழகும்போது ஒரு 5-6 மாதத்தில் நீங்கள் சூப்பராக இந்த 55 சென்டென்ஸ் மனப்பாடம் இல்லாமல் நீங்கள் பேசி உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட என்ன பண்ணிடுவீங்க, பேசிடுவீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்காகவாது நீங்கள் ஒரு தடவையாவது ஒரு சென்டென்ஸையாவது வாயை திறந்து பேசிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயிங் டு ஸ்கூல் அண்ட் ட்ராவல். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போகணும், ட்ராவல் எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஷூஸ்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. சொல்கிறோம் ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடும் சொல்லுவோம். ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. எப்படி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இதை சொல்லலாம்? இட்ஸ் டைம். எல்லாம் சேர்ந்து பேசுங்க. இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் பஸ். தட்ஸ் ஆல். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் பஸ். சேர்ந்து பேசுங்க பார்க்கும். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் பஸ். உங்களுக்கு இதை பேச வரல அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசி பழகலாம். பாருங்களேன். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் பஸ். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் பஸ். ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்களேன். லேட் ஆக்காதா, டைம் ஆக்காதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு டைம் ஆச்சு, லேட் ஆக்காதா, எப்படி சொல்லலாம் இதை பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட். லேட் ஆக்காத. அடுத்து பாருங்களேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு எப்படி சொல்லலாம் அதை? இட்ஸ் ஆல்ரெடி லேட். இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி பேசலாம். ஸ்கூல் பஸ் வரதுக்கு டைம் ஆச்சு. இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் பஸ். லேட் ஆகாத. டோன்ட் பி லேட். ஏற்கனவே லேட் ஆச்சுப்பா. இட்ஸ் ஆல்ரெடி லேட். அடுத்து பாருங்கள். ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. இதை எப்படி சொல்லலாம் நம்ம? இதை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். த ஸ்கூல் பஸ் ஹேஸ் arrived. The school bus has arrived. The school bus has arrived. School bus வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல மகா வர்றதை நம்ம கம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. The school bus has come.
இப்படியும் சொல்லலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்கே ஹேஸ் வச்சு பேசியிருக்கோம். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி V3ல தான் இருக்கணும். The school bus has arrived அப்படின்னு நம்ம சொல்லலாம். The school bus has come இப்படி நம்ம சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த arrived இதை வச்சு நீங்கள் பேசி பழகுங்க. அதான் நல்லாயிருக்கும். The school bus has arrived. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. அடுத்து பாருங்களேன், சாலையில் பாதுகாப்பாக போ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். ரோட்டில் போகும்போது பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் ஈஸி தாங்க. கோ கேர்ஃபுல்லி. எதில்? சாலையில். ஆன் தி ரோட். அவ்வளோதாங்க. கோ கேர்ஃபுல்லி அப்படின்னா பாதுகாப்பாக போ அப்படின்னு அர்த்தம். கோனா போ, கேர்ஃபுல்லி அப்படின்னா பாதுகாப்பாக, ஆன் தி ரோட் அப்படின்னா சாலையில். கோ கேர்ஃபுல்லி ஆன் தி ரோட், சாலையில் பாதுகாப்பாக போ. அடுத்து பாருங்களேன், போகும்போது வாங்கிக்கோ. அம்மா எனக்கு இப்போயே வேணும்னு சொல்லுவாங்க, இல்லை டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, நீ போகும்போது வாங்கிக்கோ சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி சொல்லலாம்? இதை பை இட் while going. பை இட் while going. பாருங்களேன், இந்த while அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். கோயிங் அப்படின்னா போகும்போது. பைனா வாங்கிக்கொள். ஈஸியாக இருக்கா? பைட் while going, போகும்போது அதை வாங்கிக்கோ. ஓகே, சேர்ந்து பேசலாமா? ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. The school bus has arrived. சாலையில் பாதுகாப்பாக போ. Go carefully on the road. போகும்போது அதை வாங்கிக்கும். Bite while going. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 12 சென்டென்சஸ் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அகைன் பார்த்து உங்களால் இந்த 55 சென்டென்ஸும் உங்களால் சொல்ல முடியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னாடியே ஒவ்வொரு சென்டென்ஸை உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படிலாம் இங்கிலீஷில் சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க. பாருங்களேன், உன் ஆசிரியருக்கு கீழ்ப்படி. உங்கள் டீச்சருக்கு ஒபே பண்ணுப்பான்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எப்படி நம்ம சொல்லுவோம்? இதை ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்களேன், ஒபே யுவர் டீச்சர். ஒபே யுவர் டீச்சர். ஒபே அப்படின்னா கீழ்ப்படுகிறது, யுவர் அப்படின்னா உன்னுடைய, டீச்சர் அப்படின்னா ஆசிரியர். ஒபே யுவர் டீச்சர், உன்னுடைய ஆசிரியருக்கு கீழ்ப்படி. அடுத்து பாருங்களேன், பள்ளியின் விதிகளை பின்பற்று. ஸ்கூலோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுப்பான்னு நம்ம சொல்லி அனுப்புவோம்ல. எப்படி சொல்லலாம்? இதை ஃபாலோ த ஸ்கூல் ரூல்ஸ். ஃபாலோ த ஸ்கூல் ரூல்ஸ். ஃபாலோ அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது, பின்பற்றுறது. இந்த ஸ்கூல் அப்படின்னா பள்ளியின், ரூல்ஸ் அப்படின்னா விதிகளை. நம்ம இந்த இடத்துல ஃபாலோ யுவர் ஸ்கூல் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஜென்ரலாக நீங்கள் பள்ளியின் விதிகளை பின்பற்று அப்படின்னா அந்த பள்ளிக்கு முன்னாடி நீங்கள் த ஆட் பண்ணி பேசணும். ஸ்பெசிஃபிக்காக உன்னோட ஸ்கூலோட ரூல்ஸை ஃபாலோ பண்ண அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி யுவர் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி பேசணும். இப்போ அடுத்து பாருங்களேன், பாடங்களை நன்றாக கவனி. டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது பாடங்களை நல்லா கவனிக்கணும்ப்பா. எப்படி சொல்லலாம்? இதை ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பே அட்டென்ஷன் டு தி லெசன். பே அட்டென்ஷன் அப்படின்னா நன்றாக கவனி அப்படின்னு அர்த்தம். டு த லெசன்ஸ் அப்படின்னா பாடங்களை. ஓகே, பார்க்கலாமா? உன் ஆசிரியருக்கு கீழ்ப்படி, ஒபே யுவர் டீச்சர், பள்ளியின் விதிகளை பின்பற்று, ஃபாலோ த ஸ்கூல் ரூல்ஸ், பாடங்களை நன்றாக கவனி, பே அட்டென்ஷன் டு தி லெசன்ஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இதே 3 தமிழ் வாக்கியங்களா அப்படி இங்கிலீஷில் எப்படி பேசணுங்க தான் வாய் திறந்து பேசிடுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், மதிய உணவை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு. கண்டிப்பாக எல்லா அம்மாவும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லுவாங்க. மத்தியான சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட? இதெல்லாம் டெய்லி பேசி பழகலாங்க. பாருங்களேன், ஃபினிஷ் யுவர் லஞ்ச் and don't waste food. அவ்வளோதாங்க. finish your lunch and don't waste food. அடுத்து பாருங்களேன், மற்ற பசங்களோட சண்டை போடாத. மற்ற பசங்களோட சண்டை போடாதப்பா. எப்படி சொல்லுவீங்க இதை? பாருங்களேன், don't fight. don't fight அப்படின்னா சண்டை போடாத அப்படின்னு அர்த்தம். with
அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மற்ற பசங்களுடன். புரியுதா? டோன்ட் ஃபைட் அப்படின்னா சண்டை போடாத. வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். யாருடன்? மற்ற பசங்களோட, அதர் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற பசங்களோட சண்டை போடாத. ஓகே, சேர்ந்து பேசலாமா? மத்தியான சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு. ஃபினிஷ் யுவர் லஞ்ச் அண்ட் டோன்ட் வேஸ்ட் ஃபுட். மற்ற பசங்களோட சண்டை போடாத. டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்களேன், விளையாட்டு நேரத்தில் மட்டும் விளையாடு. மற்ற நேரத்தில் விளையாடாதப்பா, விளையாட்டு டைமில் மட்டும் விளையாடு. எப்படி சொல்லலாம்? அதை எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒன்லி டூரிங் பிளேயிங். தட்ஸ் ஆல். ப்ளே ஒன்லி டூரிங் பிளேயிங். விளையாட்டு நேரத்தில் மட்டும் விளையாடு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? பிள்ளைங்க வந்தோடனே கேட்பாங்கள்ல, எப்படி கேட்பீங்க இதெல்லாம்? இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்துச்சுப்பா? பாப்பா இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? தம்பி இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? எப்படி கேட்கலாம் அதை? பாருங்களேன். ஹவு வாஸ் ஸ்கூல் டுடே? தட்ஸ் ஆல். ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல் அப்படின்னா பள்ளி. டுடே அப்படின்னா இன்று. ஹவு அப்படின்னா எப்படி, வாஸ்னா இருந்துச்சு, ஸ்கூல்னா பள்ளி, டுடே அப்படின்னா இன்று. இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஃபோனில் எப்படிலாம் நம்ம தமிழ் வாக்கியங்கள் பேசுவோம், அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்களேன், இன்று உன் ஆசிரியர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள்? இன்றைக்கி உங்கள் டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வந்தோடனே கேட்போம் பார்த்தீங்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? பார்க்க தமிழில் பெரிய சென்டென்ஸாக தெரிஞ்சாலும் நம்ம எல்லாராலுமே ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. இன்றைக்கி உங்கள் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாருங்களேன். வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? தட்ஸ் ஆல். அவ்வளோதான். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படின்னா என்ன. டிட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் வச்சு பேசுனதுனால, முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுனதுனால தான் நமக்கு டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு. யுவர் அப்படின்னா உன்னுடைய, டீச்சர் அப்படின்னா ஆசிரியர், டீச்னா சொல்லி கொடுத்தாங்க, யூனா உனக்கு, டுடே அப்படின்னா இன்று. பாருங்கள், ஒவ்வொரு வேர்டுக்கும் தமிழில் எக்ஸாக்டாக மீனிங் இருக்குது. வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? இன்றைக்கி உங்கள் டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பின்னாடியே பேசுங்க பார்க்கும். வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? எல்லாம் சேர்ந்து பேசலாமா? வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? இன்றைக்கி உங்கள் டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அடுத்து பாருங்களேன், நீ இன்று பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய்? நீ இன்றைக்கி ஸ்கூலில் என்னப்பா கற்றுக்கிட்ட? எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ லேர்ன் at school? வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். டிட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஏன்னா நடந்து முடிந்த பற்றி கேள்வி கேட்குறோம், அதனால் டிட் வச்சு பேசியிருக்கோம். யூனா நீ, லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொண்டாய், அட் ஸ்கூல் அப்படின்னா பள்ளியில். இன்று அப்படிங்கிறது நம்ம கடைசியாக நம்ம சேர்த்துடலாம். வாட் டிட் யூ லேர்ன் அட் ஸ்கூல் டுடே? வாட் டிட் யூ லேர்ன் அட் ஸ்கூல் டுடே? இன்றைக்கி நீ ஸ்கூலில் என்ன கற்றுக்கொண்டாய்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்கள் டீச்சர் உனக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? எப்படி கேட்கலாம் இதை? உங்கள் டீச்சர் உனக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன், டிட் யுவர் டீச்சர் கிவ் யூ ஹோம்ஒர்க் டுடே? இன்றைக்கி உங்கள் டீச்சர் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? டிட் யுவர் டீச்சர் கிவ் யூ ஹோம்ஒர்க் டுடே? Did your teacher give you homework today? ஈஸியாக இருக்கா? டிட்னா ஒரு ஆக்சிலரி வேர்ப். அதை நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்துகிறோம். தமிழில் எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறீங்க, கேள்வி கேட்குறீங்கன்னா டிட்டு வச்சு தான் நம்மளால் கேட்க முடியும். டிட் யுவர் டீச்சர்
give you homework today? Did your teacher give you homework today? இன்னைக்கு உங்கள் டீச்சர் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? அடுத்து பாருங்களேன், உங்கள் டீச்சர் உனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? அதுக்கு பிள்ளைங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம திருப்பி ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா நம்மகிட்டேருந்து, உங்கள் டீச்சர் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? எப்படி கேட்கலாம் பாருங்களேன். வாட் ஹோம்ஒர்க் டிட் யுவர் டீச்சர் give you today? What homework did your teacher give you today? உங்கள் டீச்சர் உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? நல்லா கவனிங்க. இங்கே நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டோம். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம செகண்ட் தான் பேசியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு WH கேள்வி வச்சு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுவே ஒரு கேள்விக்கு உள்ள WH கேள்வி இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா டிட்டை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? ஈஸியா இருக்கா? பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களை எப்படி சாப்பிட சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம எப்படி தமிழில் பேசுவோமோ அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை கழுவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுப்பான்னு சொல்லாங்க பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் பாருங்களேன். வாஷ் your hands. wash your hands அப்படின்னா கைகளை கழுவு. எதற்கு முன்பு அப்படின்னா before eating. பிஃபோர்னா முன்பு அப்படின்னு அர்த்தம். wash your hands before eating, சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை கழுவு. wash your hands before eating. அடுத்து பாருங்களேன், நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? எப்படி கேட்கலாம் இதா பாருங்களேன். what do you want to eat? what do you want to eat? what do you want to eat? நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? அடுத்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸோட வெளில விளையாட போகிறதுக்கு பிள்ளைங்க டக்கு டக்குன்னு வேகமாக சாப்பிடுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், தம்பி மெதுவாக சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? eat slowly, மெதுவாக சாப்பிடு. bit by bit, கீழே சிந்தாமல் சாப்பிடு. பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, கீழே சிந்தாமல் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? don't spill the food. don't spill the food, கீழே சிந்தாமல் சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடும்போது டிவி பார்க்காதே. பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம்ல, சாப்பிடும்போது டிவி பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? don't watch TV. don't watch TV அப்படின்னா டிவி பார்க்காதே அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா சாப்பிடும்போது. அப்படின்னா போது அப்படிங்கிறத பேசிட்டு சாப்பிடும் அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஓகேங்களா? போதுன்னா while, சாப்பிடும் போதுன்னா while eating. don't watch TV, டிவி பார்க்காத. எப்போ அப்படின்னா சாப்பிடும்போது, while eating. don't watch TV while eating, சாப்பிடும்போது டிவி பார்க்காத. அடுத்து பாருங்களேன், உன்னோட தட்டை கழுவு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தட்டை வச்சிடாத, தட்டை கழுவு. அதெல்லாம் நல்ல பழக்கம், சொல்லிக் கொடுங்க. உன்னோட தட்டை கழுவு அப்படின்னா வாஷ் யுவர் பிளேட். உன்னுடைய தட்டை கழுவு. உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஸ்டடி டைம்லலாம் நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்க அப்படிங்கிறத தமிழில் வந்து இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், போய் உன்னுடைய வீட்டு பாடத்தை செய். போதும், விளையாண்டதெல்லாம் போதும், உன் வீட்டு படத்தை போய் செய் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் பாருங்களேன். go and do your homework. go and do your homework, போய் உன்னுடைய வீட்டு படத்தை செய். அடுத்து பாருங்கள், வீட்டு படத்தை முடிச்சிட்டியா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அம்மா கேட்குறாங்க, வீட்டு படத்தை முடிச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை எப்படி உங்கள் பிள்ளைங்க கிட்டே கேட்பீங்க பாருங்களேன். have you finished your homework? நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா? have you finished your homework? have you finished your homework? நீ உன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா? அடுத்து பாருங்களேன், படிக்கும்போது டிவி பார்க்காத. சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புக் எடுத்து படிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் டிவி பார்ப்பாங்க. வீட்டில் அம்மா சொல்லுவாங்கள்ல, படிக்கும்போது டிவி பார்க்காத. எத்தனை நேரம் தான் சொல்கிறது? இதை எப்படி சொல்வீங்க நீங்கள்? don't watch TV, டிவி பார்க்காத. எப்போ அப்படின்னா படிக்கும்போது, while
ஸ்டடியிங். படிக்கும்போது டிவி பார்க்காத. டோன்ட் வாட்ச் டிவி while ஸ்டடியிங். படிக்கும்போது டிவி பார்க்காத. அடுத்து பாருங்க, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் அப்படின்னா உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆஸ்க் மீ, என்னிடம் கேள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. இப்போ இதை நீங்கள் எப்படியும் சொல்லலாம், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்கிட்ட கேளு. அடுத்து பாருங்களேன், நீ எப்போ உன்னோட வீட்டு படத்தை முடிப்ப, நீ எப்போ உன் வீட்டு படத்தை செய்வ எப்படினாலும் சொல்லலாம். பாருங்களேன், when will you do your homework? சேர்ந்து பேசலாமா? when will you do your homework? when will you do your homework? உன்னுடைய வீட்டு படத்தை நீ எப்போ செய்வ. இப்போ இதுவே உன்னோட வீட்டு படத்தை எப்போ முடிப்ப அப்படின்னா verb வச்சு மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா போதும், மாற்றி ஃபினிஷ். சேர்ந்து பேசுங்க. when will you finish your homework? when will you finish your homework? நீ உன் வீட்டு படத்தை எப்போ முடிப்ப. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பேறியாக இருக்காது. உங்கள் பிள்ளைங்க கிட்ட இப்படிலாம் இருக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் அப்படி நம்ம சொல்லலாம். சோம்பேறியாக இருக்காது. don't be lazy. don't be lazy, சோம்பேறியாக இருக்காது. அடுத்து பாருங்க, சத்தம் போடாத. அமைதியாரு, சத்தம் போடாத. எப்படி சொல்லலாம்? don't make noise. don't make noise, சத்தம் போடாதே. நெக்ஸ்ட் ஒன், அழாதே. சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அழாத, don't cry. don't cry, அழாதே. பாருங்க, அப்படி பண்ணாத, அப்படி செய்யாதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்க. அப்படி செய்யாதப்பா. don't do like that. don't do அப்படின்னா செய்யாதே, பண்ணாதே அப்படின்னு அர்த்தம். like that அப்படின்னா அப்படி. don't do like that. don't do like that, அப்படி பண்ணாதே. நெக்ஸ்ட் ஒன், அப்படி கத்தாத. சில பேர்லாம் பயங்கரமாக கத்துவாங்க, அப்படி கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. don't shout like that. அப்படி கத்தாத. நெக்ஸ்ட் ஒன், அப்படி ஓடாத. don't run like that. சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுற மாதிரியே ஓடுவாங்க. அப்படி ஓடாதப்பா. don't run like that. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், சாக்லேட் சாப்பிடாத. எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப பேசிக் தான் இதெல்லாம். don't eat அப்படின்னா சாப்பிடாதே. எதை? சாக்லேட். don't eat chocolate. சாக்லேட் சாப்பிடாத. நெக்ஸ்ட் ஒன், அதை எடுக்காத. வீட்டில் அதை எடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். திருப்பி திருப்பி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதை எடுக்க போவாங்க, சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை எடுக்காத. don't take that. don't take அப்படின்னா எடுக்காத. that அப்படின்னா அதை. நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகாத. அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, அங்கிட்டு போகாதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. don't go there. don't go there, அங்கே போகாதே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன். உங்கள் பிள்ளைங்க கிட்ட டெய்லி இதை செய்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? இங்கே வா. ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான். இங்கே வா அப்படின்னா கம் ஹியர். அங்கே போ அப்படின்னா சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கோ தேர். கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இரு. எல்லாருக்குமே தெரியும். பி கேர்ஃபுல், கவனமாக இரு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ செய். இப்போவே செய்ய சொல்லுவோம் பார்த்தீங்களா. டூ இட் ரைட் நவ். இப்போவே செய். நெக்ஸ்ட் ஒன், என் கூட வா. கம் வித் மீ. கம் வித் மீ, என் கூட வா. நெக்ஸ்ட் ஒன், மேலே போ. எப்படி சொல்லலாம் இதை? அப்ஸ்டேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, போய் சாப்பிடு. இது எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் ஈட். போய் சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், வாயை மூடு. ஈஸி தான், எல்லாருக்குமே தெரியும். ஷட் அப் யுவர் மவுத். நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிச்சிக்கோ. எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 55 சென்டென்சஸும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் இந்த காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாமல் இந்த வீடியோ முடிக்கிறீங்க அப்படின்னா
மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. தேங்க்யூ.